ஈரோடு மாவட்டத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முகவரியாகவும் கல்வி தந்தையாகவும் விளங்கிய ஈரோடு காமராசர் என்று அன்போடு அழைக்கப்படும் திரு எஸ் துரைசாமி கவுண்டர் அவர்களின் பேரன்தான் திரு எம் யுவராஜா அவர்கள். இவர்களது குடும்பம் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் வழியில் அரசியல் பயணம் மேற்கொண்டவர்கள். அவர்களை தொடர்ந்து அவருடைய பெரியப்பா எஸ்.டி. சந்திரசேகர் மற்றும் யுவராஜா அவர்கள் தமாக தலைவர் திரு வாசன் அவர்கள் வழியில் அரசியல் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு தமிழக காங்கிரஸ் உட்கட்சி தேர்தலில் 15 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தமிழக இளைஞர் காங்கிரசின் தலைவராக 2010 மற்றும் 2013 என 2 முறை வெற்றி பெற்றவர். தனது நீண்ட அரசியல் பயணத்தில் திருமதி சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி, மன்மோகன் சிங், ராகுல் காந்தி, கலைஞர், விஜயகாந்த், எடப்பாடி பழனிசாமி, வைகோ, திருமாவளவன், மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு, கனிமொழி, சீமான், கமலஹாசன், அண்ணாமலை போன்ற அரசியல் ஆளுமைகளுடன் நல்ல நட்புறவு கொண்டு மக்கள் தலைவர் டி.கே. வாசன் ஐயாவுடன் தொடர்ந்து பயணித்து வருகிறார். நேரு, இந்திரா, மூப்பனார், ராஜீவ்காந்தி போன்ற அகில இந்திய அரசியல் ஆளுமைகளுடன் நேரடி தொடர்பும் நட்புறவும் கொண்ட பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தின் வாரிசாக ஈரோடு நகரில் பிறந்து பள்ளிக்கல்வியை ஈரோட்டில் முடித்த பின் கோவை பூசாகோ கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை நிர்வாகவியல் பயின்றார். தலைமை பண்பையும் ஆளுமையையும் பறைசாற்றும் விதமாக தன் 1ஆம் ஆண்டு கல்லூரி பருவத்திலேயே கல்லூரி மாணவர் மன்ற செயலாளராக தொடர்ந்து 2 முறை மாணவர் பேரவை தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாணவர் மன்ற விழாக்களுக்காக அப்போதைய கல்வி அமைச்சர் அன்பழகன், டி.கே. மூப்பனார், மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் போன்ற அரசியல் தலைவர்களை கல்லூரிக்கு அழைத்து வந்து சிறப்பித்தார். அதே காலகட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில மாணவரணி பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டு தன் அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு மக்கள் தலைவர் டி.கே. மூப்பனாரை தொடர்ந்து மக்கள் தளபதி டி.கே. வாசன் அவர்களுடன் இணைந்து முழுநேர அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். உறுப்பினர் சேர்க்கைக்காக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நடத்திய நாடு தழுவிய விழிப்புணர்வு கூட்டம் சேலம் நகரில் நடைபெற்ற போது 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைத்துச் சென்று பங்கு பெற்று இளைஞர் காங்கிரஸில் தன் தீவிர பங்களிப்பை தொடங்கினார். திரு ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்க்கையில் சுமார் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் உறுப்பினர்களாக இணைந்தனர். அப்போது நடைபெற்ற உட்கட்சி தேர்தலில் தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக திரு யுவராஜா வெற்றி பெற்றார். அவரோடு 62,318 பாராளுமன்ற சட்டமன்ற நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இது இந்திய அளவில் அதிக நிர்வாகிகள் கொண்ட அணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தொடர்ந்து 2015 நடந்த இளைஞர் காங்கிரஸ் தேர்தலிலும் 3000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் உட்கட்சி தேர்தலில் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற பெருமைக்குரியவர் திரு யுவராஜா. அதற்கு பிறகு நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கையில் டி.கே. வாசன் ஆதரவோடு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து லட்சக்கணக்கான இளைஞர்களை காங்கிரஸில் இணைத்தார். பிறகு 2013 மீண்டும் சுற்றுப்பயணம் செய்து 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை கட்சியில் இணைத்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக திரு யுவராஜா அவர்கள் உட்கட்சி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு சிறப்பு வல்லுநர்களை கொண்டு தலைமை பண்பு மற்றும் நிர்வாகத்திறன் மேம்பாட்டுக்கான சிறப்பு பயிற்சி முகாம்களை யுவா திருஷ்டி என்ற பெயரில் 5 நாட்கள் சென்னையிலும் ஈரோட்டிலும் நடத்தினார். சென்னை முகாமில் திரு ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பிற நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம்கள் 234 தொகுதிகளிலும் நடத்தப்பட்டு மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திரு யுவராஜா அவர்களின் அழைப்பின் பேரில் அப்போதைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி 2 நாட்கள் தமிழக இளைஞர் காங்கிரசின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை சந்திப்பதற்காகவே தமிழகம் வந்து சென்னை, விழுப்புரம், திருப்பூர், மதுரை, திருச்சி மற்றும் திருநெல்வேலி ஆகிய ஊர்களில் யுவராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டங்களில் சந்தித்து அவர்களுடன் உரையாடினார். அப்போதைய காங்கிரஸில் தலைமையின் அங்கீகாரம் பெறாமல் இருந்த ராஜீவ் பேரவை, சோனியா பேரவை, ராகுல் பேரவை போன்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டு அந்த நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரசுடன் சேர்க்கப்படுவதாக அறிவித்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார்.
துடிப்புமிக்க இளைஞர் காங்கிரஸ் தலைவராக திரு யுவராஜா 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் துவங்கி கன்னியாகுமரியின் களியக்காவிளை முதல் சென்னை வரை 22 மாவட்டங்கள் உள்ளடக்கிய 110 சட்டமன்ற தொகுதியில் 900 கிராமங்கள் வழியாக சுமார் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் 54 நாட்கள் மத்திய அரசின் சாதனைகளை விளக்கியும் மாநில அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் ராகுல் காந்தியின் வேண்டுகோளின்படி யுவ பாத் எனும் ஒரு மாபெரும் பாத யாத்திரை மேற்கொண்டார். இந்த யாத்திரையின் போது கடந்து சென்ற ஒவ்வொரு ஊரிலும் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். 18 பொதுக்கூட்டங்களும் 100க்கும் மேற்பட்ட சிறு கூட்டங்களும் நடத்தினார். அப்பாத யாத்திரையின் போது ஆளும் திமுக அரசுடன் நட்புறவில் இருந்த போதும் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கும் விதமாக திமுகவின் சொத்து விவரங்கள் குறித்து அவர் எழுப்பிய கேள்விகள் தமிழக அரசியலில் பெரும் விவாத பொருளாகின. ஆனாலும் அதுவரை பாத யாத்திரை எதற்கும் அனுமதி வழங்கப்படாதிருந்த சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் திரு யுவராஜாவின் பாத யாத்திரைக்கு அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி சிறப்பு அனுமதி வழங்கினார். திரு யுவராஜா அவர்களின் பாத யாத்திரையின் வெற்றியை பெருமைப்படுத்தும் வகையில் திரு ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சிறப்பு செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள தீன்மூர்த்தி பவனில் 3 நாட்கள் நடைபெற்றது. இதுவே காங்கிரஸ் வரலாற்றில் முதல் மற்றும் ஒரே முறையாக ஒரு மாநில இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றதாகும். 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முன்பாக திமுக அரசு காங்கிரசின் கூட்டணியாக இருந்தபோதும் கூட யுவராஜா தலைமையிலான இளைஞர் காங்கிரஸ் அணி திமுகவின் விரோத போக்கை கண்டித்து பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தியது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தியது. இதன் தொடர்ச்சியாக அஇஅதிமுக தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுகவை வெளியேற்றினால் மத்தியில் உள்ள காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக உறுதியளித்தார். மே 2010 ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை முன்னிட்டு ஒரே நாளில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 12,183 பேர் பங்கு பெற்ற இரத்த தான முகாமை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டினார். ஜூன் 2010 ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 73,000 ஏழை எளிய மாணவர்களுக்கு 39 பாராளுமன்ற தொகுதிகளில் காலணிகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். நவம்பர் 2010ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள சுங்கச்சாவடியில் முறையான கட்டணம் வசூலிக்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட இளைஞரணியைச் சேர்ந்தவர்களுடன் முற்றுகை போராட்டம் நடத்தினார். 2010 ஆனந்த விகடன் வார இதழ் யுவராஜா அவர்களுக்கு வளரும் இளம் அரசியல் தலைவர் விருதினை வழங்கி இவரை பற்றி சிறப்பு கட்டுரை வெளியிட்டது. அதில் இவரை கலைஞர் எனும் யானையின் காதில் புகுந்த கட்டெரும்பு என்று குறிப்பிட்டது இவரது அரசியல் வாழ்வின் தீவிரத்துக்கும் தரத்துக்கும் பெரிய சான்று. மே 2011 அன்று கேரள அரசு முல்லைப் பெரியாறு அணை பழுது அடைந்ததாக கூறி கேரள எல்லையில் புதிய அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி இவரது தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டார். ஜூன் 2011 பிஜேபி, RSS மற்றும் VHP ஆகிய மதவாத சக்திகளை எதிர்த்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி சென்னையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு வழங்கப்பட்ட 63 இடங்களில் ராகுல் காந்தி இளைஞர் காங்கிரசுக்கு 10 இடங்களை வழங்கி யுவராஜா அவர்களின் உழைப்பை பெருமைப்படுத்தினார். அத்தேர்தலில் யுவராஜா ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு சொற்ப வாக்குகளில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அக்டோபர் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போது 2 மேயர் வேட்பாளர் உட்பட 43% இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பினை பெற்று தந்தார். பிப்ரவரி 12, 2012 கூடங்குளம் அணு உலையால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்குவதற்கு இவரது தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் திருநெல்வேலியில் இருந்து கூடங்குளம் நோக்கி துண்டு பிரசுரங்களை விநியோகித்தபடி பாத யாத்திரை மேற்கொண்டனர். யாத்திரையின் இறுதியில் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ஜூலை 2012ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் டைம் இதழில் பிரதமரை பற்றிய தவறான தகவல் வெளியிட்டதை கண்டித்தும் அமெரிக்க கடற்படை வீரர்களால் தமிழக மீனவர்கள் 2 தாக்கப்பட்டதை கண்டித்தும் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக 400க்கும் மேற்பட்டவர்களுடன் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டார். 2013 தூத்துக்குடி துறைமுக பொறுப்புக் கழக உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். ஜனவரி 2013 இந்திய ராணுவ வீரரை பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொன்றதற்கு கண்டனம் தெரிவித்து பாகிஸ்தான் கொடியை எரித்து 200க்கும் மேற்பட்டவர்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். 2014 நடைபெற்ற மாணவர் காங்கிரஸ் தேர்தலில் சில காரணங்களால் வெற்றி பெற்றவர்களின் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு தன் அயராத முயற்சியாலும் உழைப்பாலும்
தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மீண்டும் தேர்தல் நடத்தி சுனில் ராஜா என்பவரை மாணவர் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்க செய்தார். அதன் பிறகு 2014 தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது இளைஞர் காங்கிரஸில் இருந்து 95% நிர்வாகிகள் திரு யுவராஜா அவர்களுடன் சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்தனர். 2014 நவம்பரில் தமிழ் மாநில காங்கிரஸில் 40 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கும் நோக்கத்துடன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை உறுப்பினர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி சென்றார். மே 2015 தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி தலைவராக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்களால் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 4900 மாநில மாவட்ட நிர்வாகிகளை நியமித்து வலுவான கட்டமைப்பினை இளைஞர் அணிக்கு ஏற்படுத்தினார். இளைஞர் அணியை 4 மண்டலங்களாக பிரித்து திரு ஜி கே வாசன் மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்ட மண்டல மாநாடுகளை நடத்தினார். 2015 செப்டம்பர் 5 தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை வலியுறுத்தி கிண்டியில் உள்ள சுங்கச்சாவடியில் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக திரு எம் யுவராஜா அவர்கள் போராட்டம் நடத்தி சுங்கச்சாவடிக்கு பூட்டு போட்டார். இளைஞர் அணியைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோருடன் போராடி கைது செய்யப்பட்டார். 2015 நவம்பரில் கடலூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரு எம் யுவராஜா அவர்கள் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் 6 லட்சம் மதிப்பிலான ஆடைகளும் பொருட்களும் வழங்கப்பட்டது. டிசம்பர் 2015 தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலை தடுக்க சுமார் 30 லட்சம் பேருக்கு நிலவேம்பு கசாயத்தை கொடுக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அப்போது முதல் இன்று வரை மழைக்காலங்களில் இந்த முகாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். டிசம்பர் 2015 சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் 2 கோடி மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கி இளைஞர் அணியைச் சேர்ந்த 300 தொண்டர்களுடன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் துப்புரவு பணிகளில் 1 வார காலம் ஈடுபட்டார். டிசம்பர் 2015 ஜல்லிக்கட்டு அனுமதி கோரி மதுரை அருகே அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். மேலும் ஜனவரி 2016 ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி பிரதமருக்கு 1 லட்சம் கடிதங்கள் அனுப்பச் செய்து ஜல்லிக்கட்டு நடத்த வலியுறுத்தினார். ஜனவரி 2016 நெய்வேலியில் சுரங்க நீரால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை NLC நிர்வாகம் சீர் செய்து தரக்கோரி சுமார் 200 நபர்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஜனவரி 2016 பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரி நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஜனவரி 2016 ஊட்டியில் பசுந்தேயிலைக்கு உரிய விலை வழங்க கோரி சுமார் 300 பேருடன் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். பிப்ரவரி 2016 கோவையிலிருந்து கிருஷ்ணகிரி வரை விவசாய நிலங்களுக்கு அடியில் எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்தை எதிர்த்து ஈரோட்டில் சென்னிமலை அருகே சுமார் 1000க்கும் மேற்பட்டோருடன் கெயில் நிறுவனத்தை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். யுவராஜா அவர்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு விவசாய நிலங்களுக்கு பதிலாக தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அத்திட்டத்தை செயல்படுத்தியது. தமாக அதிமுக கூட்டணியில் இணையும் என்று எதிர்பார்த்த நிலையில் திடீர் திருப்பமாக மக்கள் நல கூட்டணியில் இணைந்த போது தமாகவின் முக்கிய தலைவர்கள் விலகிய போதும் திரு யுவராஜா அவர்கள் மக்கள் தளபதி ஜி கே வாசன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார். மே 2016 தேர்தல் நேரத்தில் கரூர் அருகே பிடிபட்ட 570 கோடி ரூபாய் பணம் யாருடையது என்று விளக்கம் தரக்கோரி பாரத ஸ்டேட் வங்கி முன்பாக சுமார் 100 பேருடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஜூலை 2016 தமிழக எல்லையில் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்புச் சுவர் உயர்த்துவதை கண்டித்து ஆந்திர மாநிலம் பெரும்பள்ளத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆகஸ்ட் 2016 கல்வி கட்டணத்தை தனியார் வசூலிப்பதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் ஈரோட்டில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். 2016 ஆகஸ்டில் பாலாறு முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் சென்னையில் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். 2016 செப்டம்பரில் காவிரி பிரச்சினைக்காக கர்நாடகாவில் வாழும் தமிழர்கள் தாக்கப்படுவதையும் தமிழக பதிவு எண் கொண்ட வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுவதையும் கண்டித்து சேலம் ரயில்வே கோட்டம் முன்பாக 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் மறியல் போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டார். செப்டம்பர் 2016 அனுமதி இல்லாமல் இயங்கும் சாயப்பட்டறைகளை மூட வலியுறுத்தி 100 பேருடன் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்தார்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முன்வராத மத்திய அரசை கண்டித்து 2016 அக்டோபர் 18 ஈரோட்டில் ரயில் மறியல் போராட்டம் நடத்திய பொழுது கைது செய்யப்பட்டார். 2017 ஆண்டு தமிழர்களின் வீர விளையாட்டாகிய ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க மத்திய மாநில அரசுகளிடம் கோரிக்கை வைத்து தமாக இளைஞரணி சார்பாக அலங்காநல்லூரில் நடந்த போராட்டத்தில் அரசியல் சாயமில்லாமல் கலந்து கொண்டவர் என்ற பெருமைக்குரியவர் யுவராஜா. சென்னை மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் திரு யுவராஜா தலைமையில் ஒரு குழு கலந்து கொண்டது. ஜனவரி 2017 எண்ணூர் கடற்கரையில் கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல் கவிழ்ந்து கடலில் கலந்த பொழுது அதனை அகற்றும் பணியில் தமாக இளைஞரணியைச் சேர்ந்தவர்களுடன் திரு யுவராஜா அவர்களும் ஈடுபட்டார். 2017 மார்ச் 1 புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக போராடிய மக்களுக்கு ஆதரவாக யுவராஜா அவர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். 2017 ஜூன் மாதம் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலிலும் திரு யுவராஜா அவர்கள் ஈடுபட்டார். 2018 ஜனவரி 29 தமிழகம் முழுவதும் பேருந்து கட்டண உயர்வை வாபஸ் வாங்க வலியுறுத்தி தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2018 மார்ச் 13 குரங்கணி தீ விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தினார். 2018 மார்ச் 30 ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி போராடி வந்த மக்களை தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா அவர்கள் சந்தித்து ஆதரவை தெரிவித்து தானும் போராட்டத்தில் பங்கு பெற்றார். 2018 மார்ச் 21 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமாக இளைஞரணி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டம் முன்பு சுமார் 5000 பேரை திரட்டி யுவராஜா அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 4 அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பிரதமருக்கு 1 கோடி மின்னஞ்சல் அனுப்பும் திட்டத்தை தொடங்கினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து ஊட்டியில் உள்ள கர்நாடக அரசு பூங்காவை தமாகவினர் முற்றுகையிட்ட போது திரு யுவராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டார். 2018 மே 15 விளைநிலங்களை கையகப்படுத்தி சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தமாக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திரு யுவராஜா அவர்கள் கலந்து கொண்டார். 2018 செப்டம்பர் 24 பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்வதற்கான உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கியதை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்தியன் ஆயில் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். 2018 நவம்பர் 25 கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா பகுதி மக்களுக்கு தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா அவர்கள் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. 2018 டிசம்பர் 8 காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசை கண்டித்து தமாக சார்பில் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரு யுவராஜா அவர்கள் கலந்து கொண்டார். தமிழகத்தின் முதல் அரசியல் கட்சி தலைவராக மேகதாது அணைக்கே நேரடியாக சென்று எதிர்ப்பை பதிவு செய்தார். இது தொடர்பாக கர்நாடக அரசு அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் 2018 அரசியல் கட்சி தொடங்கி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட இருப்பதாக அறிவித்த போது அவர் நேரில் சந்தித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக சில அரசியல் தலைவர்களில் திரு யுவராஜா அவர்களும் ஒருவர். 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் தமாக வெற்றி பெற திரு யுவராஜா அவர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இரவு பகல் பாராமல் களப்பணியாற்றினார். 2020 மார்ச் 14 கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் உள்ள நிலையில் அதிலிருந்து மக்களை பாதுகாக்க தமாக சார்பில் இளைஞரணி தலைவர் யுவராஜா அவர்கள் கேரளாவில் இருந்து வந்த அனைத்து ரயில் பயணிகளுக்கு முகக்கவசம் வழங்கினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தமாகவிற்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தமாக சார்பில் யுவராஜா அவர்கள் போட்டியிட்டு மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பினை இழந்தார். ஆயினும் அத்தொகுதி மக்கள் கொரோனா காலகட்டத்தில் நலம் பெறும் பொருட்டு இல்லந்தோறும் சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா காலகட்ட நலத்திட்ட பணியாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் 3 நடமாடும் காய்கறிகள் விற்பனை செய்யும் வாகனங்களை தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்களுக்காக கல்வி ஊக்கத்தொகை உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான முகாமையும் ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். நவம்பர் 2021 சென்னை மழை வெள்ளத்தில் தத்தளித்த போது திரு யுவராஜா அவர்கள் தொண்டர்களுடன் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் முகாமிட்டு பல்வேறு உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். ஈரோடு கராத்தே அசோசியேஷனுக்கு 2016 முதல் கௌரவ தலைவராகவும் 2022 ஜனவரி முதல் தலைவராகவும் இருந்து பல தேசிய மற்றும் மாநில அளவிலான கராத்தே போட்டிகளை நடத்தியுள்ளார்.
ஜனவரி 27, 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அஇஅதிமுக தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தபோது திரு யுவராஜா அவர்கள் அதில் மிக முக்கிய பங்கு வகித்தார். மே 2022 சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தமாக சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நீட் தேர்வு குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்பட்டிராத 2018 ஆண்டு முதலே மாணவர்களுக்கு நீட் தேர்வு பயிற்சிக்கான 7000 மதிப்புள்ள பயிற்சி கையேட்டினை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக சொத்து வரி உயர்வு, கலால் வரி, ஜிஎஸ்டி, மின்கட்டண உயர்வு போன்ற மக்கள் நல பிரச்சனைகளுக்காக ஏராளமான தொண்டர்களுடன் பல கள போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மாநிலம் முழுவதும் நடத்தியுள்ளார். 2023 நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருந்தும் முன்னாள் தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதிமுகவிற்காக வாய்ப்பினை விட்டுக் கொடுத்தார். அதிமுக போட்டியிட்டாலும் அத்தேர்தலில் கடும் களப்பணியாற்றி அவர்கள் வெற்றிக்காக அயராது பாடுபட்டார். ஆளும் கட்சியின் பணபலம் மற்றும் அதிகார பலத்தால் அதிமுக வெற்றி வாய்ப்பினை இழந்தாலும் யுவராஜா அவர்களின் உழைப்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவர்களிடம் அவருக்கு மிகுந்த நன்மதிப்பை பெற்று தந்தது. மே 26, 2023 தமிழகம் முழுவதும் பெருகி வரும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி சென்னை, கோவை, ஈரோடு மற்றும் அனைத்து முக்கிய நகரங்களிலும் 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தினார். தனது 25 ஆண்டுகால அரசியல் பயணம் முழுவதும் திரு யுவராஜா அவர்கள் அனைத்து பத்திரிகை, ஊடகம் மற்றும் சமூக ஊடக நண்பர்களுடன் இணக்கமான நல்லுறவையும் நட்பையும் கொண்டு அவர்களின் தொடர்ந்த ஆதரவை பெற்றிருக்கிறார். பல தொலைக்காட்சிகளின் விவாத நிகழ்ச்சிகளிலும் நேர்காணல் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றிருக்கிறார். உலக பிரசித்தி பெற்ற பொலிட்டிக்கல் ஃபெலோஷிப் என சொல்லப்படும் அமெரிக்க அரசின் உலகின் பல்வேறு நாடுகளில் இயங்கி வரும் இளம் IVLP ஃபெலோஷிப் திட்டத்தில் அரசியல் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்க ஜனநாயகம் மற்றும் தேர்தல் முறைகள் ஆகியவை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறையால் களப்பயிற்சி வழங்கப்படுகிறது. 2018 அதற்காக இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 இளம் தலைவர்களில் தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே அரசியல் தலைவராக சிறப்பு விசாவில் அமெரிக்கா சென்று 1 மாதம் அமெரிக்க அரசு விருந்தினராக அந்நிகழ்வில் பங்கு பெற்றார். பல மாநில கவர்னர்களுடன் சந்திப்பு, அப்போது நடைபெற்ற அமெரிக்க தேர்தல் நிகழ்வுகளில் பங்களிப்பு என 1 மாதம் தீவிர களப்பயிற்சி பெற்றார். இன்றைய பிரதமர் மோடி முதல் முன்னாள் பிரதமர்கள் வாஜ்பாய், இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய் போன்ற மிகச்சிறந்த அரசியல் ஆளுமைகள் கடந்த காலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கலந்து கொண்ட இத்திட்டத்தில் திரு யுவராஜா அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பங்கு பெற்றது அவரது அரசியல் வாழ்வில் சிறந்த குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது. 2001 தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் தொடங்கி கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வரை நடைபெற்ற அனைத்து உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களிலும் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பணிகளில் இரவு பகலாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது அவரது அர்ப்பணிப்பு உணர்வின் அடையாளம். தமிழக இளைஞர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகளின் இளைஞர் அணிகளுக்கு மாநிலம் எங்கும் மிக வலுவான அடிப்படை கட்டமைப்பினை ஏற்படுத்தி தொடர்ந்து அனைத்து விதமான மக்கள் பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் அனைத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் தீவிர போராட்டங்களை நடத்தியதும், தனது இளைஞரணி பதவிக்காலங்களில் 12 இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு, 14 தமிழ் மாநில இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டங்களை சிறப்பாக நடத்தியதும் திரு யுவராஜா அவர்களின் நிர்வாக திறமைகளை பறைசாற்றுகின்றன.